வாழும் போது இன்னொருத்தனுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது தான் இறைவன் சொன்னதை செய்யறது. அப்ப இறைவனை நான் நம்புறேன்னு சொல்றது வேற, இறைவன் கிட்ட பக்தியா இருக்குன்னு சொல்றது வேற. அப்ப பக்தினாலே 3 குணம். ஒன்னு, பக்தின்றது எதிர்காலத்தை முன்னிட்டது. செகண்ட், நான் வீக்கா இருந்தாலும் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் வாழ்க்கை இருக்குன்னு நம்புறது. அதுக்கு அந்த சோர்ஸ் என்ன கைவிடாதுன்னு ஒத்துக்கிறது. யாருக்கு அது புரியுதா? அப்ப அந்த 3த்துக்கு பக்தியோட வெளிப்பாடு என்ன? நான் இறைவனை பக்தி பண்றேன், இறைவனை நான் நம்புறேன், அதெல்லாம் தேவையில்லை. இறைவன் சொன்னதை செஞ்சாதான் இறைவனை பக்தி பண்றேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? இறைவன் சொன்னதுல முதல் விஷயமே கவலைப்படாத, நான் இருக்கேன், இனியெல்லாம் சுகமே. அதை நீ கடவுள்கிட்டே போய் சொல்ல தேவையில்ல, மற்றவனுக்கு சொன்னா இறைவன் கிட்ட நீ பக்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இனியெல்லாம் சுகமே நீ நினைக்கும் போது மற்றவங்களாம் சந்தோஷமாயிடுவான். இந்த யங் ஜெனரேஷன் உங்கள் வீட்டில் போயிட்டு யாரெல்லாம் 50 இயர்ஸ்க்கு அபோவ் இருக்காங்களோ டெய்லியுமே கொஞ்சம் அவங்கள பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இனிமேல் இவங்களாம் ரேர் ஸ்பீஷிஸ் ஆகிட்டாங்க. உங்களால் இவங்களோட பொறுமை உங்களுக்கு கிடைக்காது கண்ணு. முன்னெல்லாம் வெறும் ஒரு 200 மறந்துடுங்க, 100 ரூபா போடுறதுக்கு பேங்க்கில் போயிட்டு பாஸ்புக்கை ஃபில் பண்ணி அதை ஸ்டாம்ப் போட்டி அதை பார்த்துட்டு திருப்தியாக வரும். அந்த 100 ரூபாய்க்கு 2 மணி நேரம் செலவு பண்ணால் கூட அவ்வளோ. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கோபால் பேபாலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்றான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்றும் பெருசாக கூட இல்லை. கோபால் எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு? பேபால். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சர்வர் டவுன் இல்லை, சிக்னல் இல்லை. மிஸ்டர் கோபால் டென்ஷன் ஆயிடுற, சர்வரில் ஃபோனை வச்சிட்டான் கம்முன்னு. எத்தனை பேருக்கு பேங்க்கில் போய் காசு போடுறது ஞாபகம்? கை தூக்குங்களேன். இந்த பொறுமை இனிமேல் இப்போ பிறந்தவங்களுக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் ஸ்கூலில் இன்னும் எக்ஸாம் எழுத ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஏன்னா இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துட்டு இருப்பாங்க. நீங்களாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இப்போலாம் 4 ரூபா இருக்குமான்னு தெரியல, அப்போலாம் 5 ரூபாவே இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே அங்கே ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா, இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருவான். அங்கே இருக்கும் யாரையும் பார்க்க மாட்டான். அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே பார்த்துன்னுப்பான். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோடனே அப்படின்னா முடிச்சு அவன் ஹாப்பி ஆகிடுவான். இன்னும் அது கொஸ்டின் பேப்பரே வாங்கலை, இவன் கன்வே பண்ணிட்டான் இனி எல்லாம் சுகமேனு. எத்தனை பேருக்கு புரியுது? இது வெறும் மூஞ்சி இல்லை கண்ணு, இது உன்னுடைய உயிர் துடிப்பு. அவனையே எக்ஸாம் முடிச்சுட்டு ஒருத்தன் வரான், அங்கேருந்து பையன் வெளியே வரும்போது பழம்பா அப்படின்னா தெரிஞ்சிச்சு அவனுக்கு. பையன் நல்லா எழுதிருக்கான்னு கேட்கவே மாட்டான், பையனாவே சொல்லுவான். அந்த கொஸ்டின் எப்படி வரும்போதே டல்லாக வந்தான்னு வச்சு, அதான் தெரிஞ்சிச்சு அவன் டல்லாக வரான்னு. நோட்டி நொங்கு எடுத்துருவீங்க. கஷ்டமா எழுதலையா? எப்படி எழுதுன? ஏண்டா லூஸ், அதான் எழுதி முடிச்சாச்சடா, அதுக்கேண்டா உயிர் எடுக்கிற? சில லூஸுங்களாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை எனக்கு தெரியணும், என்ன பண்ண போகிற தெரிஞ்சு விட்டுறேன், அடுத்த எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணு. இப்போ நீ இன்னும் அந்த மூஞ்சை பார்த்தோன்னே சொல்லணும், என்னடா புள்ள டல்லாக இருக்குது, நம்ம பொண்ணு டல்லாக இருக்குது, ஓ கஷ்டம் போல இருக்குது. நீ உன்னே சொல்லணும், கவலைப்படாதம்மா அடுத்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், அப்படியா பாடணும். இந்த புரிதல் தேவை. அடுத்து ஒரு மனுஷன் ஏதோ ஒன்று செய்ய போகிறான், செய்ய போகிற இடத்துல அவனுக்கு அது சுலபமாக இருக்கும் நீ சொல்கிற பார்த்தியா, அதை சொல்கிறவன் தான் இறைவன். நீயே இறைவன் மித்ரன்.